என்ன பார்க்க போறோம்னா ஸ்பீக் ஈஸி ஆஃப் ப்ரோ கோட் என்ற தமிழ் ப்ரோமோ வச்சிருக்காங்க. நம்ம ரவி மோகன், எஸ் ஏ சூர்யா, அர்ஜுன் அசோகன், கார்த்திக், யோகி, ஆலயன்ஸ் அதான் ரவி மோகன் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா த ஆர்டினரி மேன் அப்படின்ற ஒரு இது இருந்தாங்க. அதை பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸ்பீக் ஈஸி ஆஃப் ப்ரோ கோட்னு வச்சிருக்காங்க. என்ன தெரியல, நம்ம எஸ்எஸ்ஆர் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. தமிழ் பார்க்க எக்ஸைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் அந்த பாடல்கள் ஜோடி வச்சிருக்கோம். அந்த இதுவே இருக்காங்க. பயங்கரமாக நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். 5.33 செகண்ட்ஸ் இருக்கும். நிறைய வாங்க இது கூட வெயிட் பண்ணுவாங்க. வீடியோ போகலாம். 1 2 3 ஜஸ்ட் போஸ்டா 10 years into marriage life. நேத்து நடந்த மாதிரியே இருக்கு. ஆக்சுவலி இனிஷியலா எங்களுக்குள்ள செட்டே ஆகல. நிறைய சண்டை வந்துச்சு. ஆனா குழந்தை பிறந்ததுல இருந்து இவன் அப்படியே மாறிட்டான். அண்ட் யூ நோ வாட், நான் எவ்வளவு கோவமா இருந்தாலும், இவனை எவ்வளவு திட்டினாலும், இவனோட சிரிப்பு ஒண்ணு போதும், அது எல்லாத்தையும் மாத்திரும். உங்களுக்கு கோவமே வரதா? உனக்கு கோவம் வரும்? அரேஞ்ச் மேரேஜ் தாண்டி பெஸ்ட். அப்போ கல்யாணத்தன்னைக்கு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்த என்ன ப்ரோ, உங்க வைஃபை இப்படி மாத்திட்டீங்க? நான் மாறல, மாற தேவையும் இல்ல. எனக்காக அவனையே அவன் மாத்திக்கிட்டான். என்னடி சொல்ற? நிஜமாவா? கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் சேஞ்ச் ஓவரை பார்த்து இவன் அம்மா, அப்பா, அண்ணி, அண்ணா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் இவனை அப்படியே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் ஒரு கால் கூட வரலன்னா பாத்துக்கோயேன். வாவ், சமடி. இனிமே இவனும் நானும் மட்டும்தான். லவ் யூ பேபி. இப்போ வரைக்கும் அவனை நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். ஆனால் அவன் தான் என்னை ஒய்ஃபாக பார்க்குறான். எதை வச்சு சொல்ற? லவ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் என்ன ஒரு 2 வாட்டி தான் பேசுவான். ஆனால் இப்போ கால் பண்ணனா அவன் எங்கே என்ன வேலையில் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரிங் கட் ஆகிறதுக்குள்ளே என் முன்னாடி வந்து நிற்கிறான்டி. என்ன பண்ணுறது? சும்மா சொல்லாத. ஹாய். பாத்தியாடி, ஆக்சுவலி இது நான் போட்ட ரூல் தான். ஆனா என்ன பண்றது, நீயே சொல்லு. போடா, போய் 4 பேரோட பேசு, பழகு, போ. ஆமா, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி அவருக்கு கால் பண்ணுவ? எனக்கு தோணும் போதெல்லாம் கால் பண்ணுவேன். This line is for many married men around the world. கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா, சோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா, தாழ்தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன் காவல்கள் எனக்கில்லையே, சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில்லையே, துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணீர். என் சோகம் என் சோகம் என் சோகம் என்னோடுதான், கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணு என் பாட்டை கேளு, உண்மைகள் சொல்லி. இன்னைக்கு வரைக்கும் அவன் என்கிட்ட ஒரு விஷயம் கூட மறைச்சது இல்ல, தெரியுமா? சரி முடியுது. சில சமயம் அவன் கண்ணாலே பேசுவான். அது எனக்கு மட்டும்தான் புரியும்.
வாயை திறந்தானா ஐ லவ் யூ தவிர வேற எதுவுமே வராது. கல்யாணம்ன்றது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி. வெளியே இருந்து பார்த்தா அவங்க சந்தோஷத்துல கத்துற மாதிரி தெரியும். அதே உள்ள போய் பார்த்தாதான் அவங்க சாவு பயத்துல கத்துறாங்கன்னு புரியும். இப்படி உள்ள இருந்தே தவிச்சிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு நிறைய fact வெளியே போயிட்டு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் கார்த்திக் டைரக்ஷன். ஆக்சுவலி இது என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, லவ் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், யாராலும் வெளியே போக முடியாது, ப்ளஸ் ஒரு என்ஜாய் பண்ண முடியாது, ஜாலியாக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கிடைச்சி இவங்க வெளியே வராங்க எல்லாருமே. ஆனால் இவங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜெயலலிதா சாராக இருக்கும், அதுக்கப்புறம் விஜய் சார் இருக்கும், இன்னொருத்தர் 3 பேரும் அவங்க சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். அவங்களுக்கு 3 பேரும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் வெளியே போகலான்ட்டு. அவங்க வெளியே போய் என்ன பண்ணுறாங்க படத்துக்கு தான் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் கொடுத்து காமிச்சிருக்காங்க. ஆனால் வந்து வீட்டில் இருக்கும்போது நார்மலாக இருக்கும்போது என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க எஸ்எஸ்வியா ஒரு நாள் வெளியே போய் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி பிடிச்சப்பாரு. கார்த்திக் யோகி டைரக்ஷன் ஃபஸ்ட்டு படமான நம்ம தெரியல. ஆனால் ஜெயபெரிய பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணால் அந்த சைடு வந்து நிற்கிறதா இருக்குது. எப்போ பண்ணணும் ஐந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உட்காந்து விட்டு தனியாக வெளியே வந்தால் அவர் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி ஆளுநருக்கு ஒரு ஸ்டோரி நினைக்கிறேன். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் வித்தவுட் பேச்சுலர்ஸ் அதாவது ஒரு சப்ஜெக்ட் நினைக்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நார்மல் தான், அதில் என்ன புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வராங்க நினைக்கிறேன். ரிசர்ச் ஃபார் ஸ்பீக் ஈஸி ஆஃப் வெயிட் பண்ணி பார்ப்போம் படம். அவ்வளோ மக்கள் தேங்க்ஸ் ஃபார்